அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நான் டின்னருக்காக பொட்பராட்டா செஞ்சிருந்தேன். அந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறேன். நகைச்சூட்டுட அளவான தண்ணி தான். 500 கிராம் கோதுமை மா எடுத்துக்கிறேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவான குக்கிங் ஆயில் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்வோம். மாவை மிக்ஸ் பண்ணும்போது ஆயிலையும் தண்ணியையும் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண வேணும். ஒரே அடியாக சேர்த்துக்கொள்கிறது இல்லை. போதுமான அளவு ஆயில் தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டதுக்கு பிறகு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிசைஞ்செடுக்க வேணும். இந்த பதம் சரியாக இருக்கும். நான் இதை உருண்டைகளை கொள்கிறேன். ஐநூறு கிராம் மாவில் இருந்து நான் சாதாரண சைஸில் 7 உருண்டைகள் பிடிச்சிருந்தேன். மாவு நல்லா உருண்டையாக்கினதுக்கு பிறகு ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி 2 மணித்தியாலம் அளவுக்கு ஊற வைக்க வேணும். குறைஞ்சது 1 மணித்தியாலமாவது மா எண்ணெயில் ஊறினா தான் சாஃப்டாக பராட்டா ரெடி ஆகிடும். மா எண்ணெயில் ஊறும் வரையும் நான் கறி சமைக்கிறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மண் சட்டியில் தான் இன்றைக்கி நான் கறி சமைக்க போகிறது. மண் சட்டி ஒன்றை அடுப்பில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் காயும் போது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கராம்பு உண்டு, பட்டை 2 துண்டு, ஏலக்காய் உண்டு, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், உரலில் இடிச்செடுத்த இஞ்சி பூண்டு விழுதுகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, ரம்பை எல்லாத்தையும் அதே எண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி எடுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கி வரப்போது மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்கி கொள்ளுவோம். மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு மிச்ச நேரம் வதங்க விடாமல் அவசரமாக நாங்கள் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்வோம். நான் ஒரு தக்காளியை பிளெண்டரில் நல்லா அரைச்சி சேர்த்து கொண்டிருக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து சிக்கனை நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மசாலாவில் சேர்த்துக்கொள்வோம். நான் இன்றைக்கி கறி சமைக்கிறதுக்காக 400 கிராம் அளவான சிக்கன் எடுத்துக்கிறேன். 1 நிமிஷம் அளவு மூடி மசாலாவோட நல்லா வெந்ததுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்வேன். நான் சிக்கன் வேகிறதுக்காக 1 கப் அளவான தண்ணி சேர்த்துக்கிறேன். அத்தோட கறியோட சுவையை இன்னும் கூட்டுறதுக்காக நான் 1/2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். இது ஆப்ஷனல் தான். விருப்பம் என்றால் சேர்த்துக்கொள்ளலாம், அல்லது ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்த்தா இன்னும் கறி டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து கறியை மூடி வேக விடுறேன். 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் அளவு நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு கேஸை ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன்.
பராட்டாவை தட்டுறதுக்காக நான் கிச்சன் டொப்பருக்கு ஆயில் தடவி கொண்டிருக்கிறேன். 2 மணித்தியாலமாக மா எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்குது. மா எல்லாத்தையும் தட்டி கொள்வோம். தட்டினதுக்கு பிறகு காட்டுற மாதிரி ரோல் பண்ணி 5 நிமிஷத்துக்கு ஊற வைப்போம். மாவை தட்டி எடுக்கும் போது மறக்காமல் கைகளுக்கும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்ள வேணும். மா எல்லாத்தையும் ரோல் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கு பிறகு பராட்டாவாக தட்டி வேக வச்சுருப்போம். பராட்டா வேக வைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ரொட்டி சுடுகிற கல் தான் எடுத்துக்கிறேன். நான்ஸ்டிக் தாவா யூஸ் பண்ண இல்லை. 2 பக்கமும் திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சுருக்கிறோம். பராட்டா எல்லாம் நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்குது. இதை நான் இப்போ பொட்பராட்டா போட போகிறேன். இதுக்காக ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். பொட்பராட்டா போடுறதுக்கு மண் சட்டி தான் நல்லா இருக்கும். சட்டியில் அடிப்பகுதியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி பராட்டா ஒன்றை வச்சு கிரேவியை கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வோம். வீடியோவில் காட்டுற மாதிரி பராட்டா எல்லாத்தையும் லேயர் போட்டுக்கொள்ள வேணும். எங்களுக்கு விருப்பமாக இருந்தால் முட்டையும் சேர்த்துக்கொள்ளணும். சாதாரணமாக நாங்கள் கடையில் வாங்க பொட்பராட்டா எல்லாத்துலேயும் எக் சேர்த்துருப்பாங்க. கிராம் மாவில் செஞ்ச 7 பராட்டாவையுமே நான் லேயர் போட்டேன். ஃபைனலாக வாசனைக்காக வேண்டி கொஞ்சமாக பொரிச்சு எடுத்த வெங்காயம் மேலுக்கால தூவி கொள்கிறேன். மண் சட்டியை நான் பனானா லீஃப் ஃபோட்டோவில் தான் கவர் பண்ணிக்கொள்ள போகிறது. அப்போ தான் இதில் வாசனையே தூக்கலாயிருக்கும். மண் சட்டியை நான் பனானா லீஃபால் கவர் பண்ணதுக்கு பிறகு 5 நிமிஷத்துக்கு இதை நான் லோ ஃப்ளேமில் வேக வச்சுருக்க போகிறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நல்ல ஃப்ளேவரோட டேஸ்டியான பராட்டா ரெடியாக இருக்குது. நிஜமாகவே இது வீட்டில் செஞ்சது தானாண்டு எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி அதே ஃப்ளேவரோட அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோடு சந்திப்போம்.